வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கிச்சன் ரெசிபீஸில் பருத்தி பால் செய்முறை பார்ப்போம். அதுக்கு 1 கப் பருத்தி விதை, 100 கிராம், 1 மூடி தேங்காவை எடுத்திருக்கேன். இதுலேருந்து 2 பால் எடுக்கணும். 1/2 கப் பச்சரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பருத்தி விதையை கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற பருத்தி விதையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதுலேருந்து நம்ம பால் எடுக்கணும். பருத்தி விழுது இப்படி தான் இருக்கும். இது ஒரு கரண்டி வச்சு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து மொத்தமாக 3 பால் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் இந்த பருத்தி பாலை ஊற்றிக்கலாம். இது நம்ம பால் போலவே பொங்கி வரும். இந்த பருத்தி பால் செய்கிறதுக்கு மொத்தமாகவே தீயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசியும் இது கூட சேர்ந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சரிசி நல்லா கலந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே 2வது எடுத்து தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ வெல்லத்தை சேர்த்திக்கலாம். இதுக்கு நான் 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்ததாக ஏலக்காய், ஜாதிக்காய், சுக்கு, சித்திரத்தை இது 4மே நான் பொடி செய்து வச்சுருக்கேன். அதை 1 டேபிள் ஸ்பூன் இது கூட சேர்த்திக்கலாம். இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அதுக்கு சுவையை கொடுக்கும். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம்ல, அதை இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான பருத்தி பால் ரெடி.